மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் மலங்குஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யுஏ தமிழ் ட்ரேட் சேனலு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னாக்க, ஆல்ரெடி நான் போட்டிருந்த என்னுடைய 3 வருட ட்ரேடிங் அனுபவம் பத்தின இதுக்கு ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு வந்து வியூஸை விட கமெண்ட்ஸ் தான் ஜாஸ்தி இருக்குங்கிற அளவுக்கு கமெண்ட்ஸு. ஸோ அதில் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தான் நான் வந்துட்டு ஒவ்வொன்றா நான் படித்து அதுக்கான என்னுடைய கருத்து சொல்ல போகிறேன். இதில் வந்துட்டு மேபி புதுசாக வரவங்க இது வரைக்கும் நல்லா ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டே பண்ண முடியலங்க, ப்ராஃபிட் பண்ணாலும் அது கண்டினியூவாக இருக்க மாட்டேங்குது. ஸோ அப்படின்னு நிறையா பேர் மனநிலைமையில் இருப்பீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் இந்த மற்றவங்களுடைய கருத்து என்ன, அதுக்கு என்னோடய அனுபவத்தில் பதில் என்ன அப்படிங்கிறத பார்க்குறப்ப ஓகேவா? சரி, ஓகே. நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கமெண்ட்க்கு போவோம். சில கமெண்ட்ஸுக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்கும், அதை கடந்து போயிடுவோம். பதில் சொல்கிற மாதிரி உள்ளதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஸோ பரத் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன ஃபஸ்ட்டு போட்டிருக்காருனாக்க, என்னை அப்படியே பார்த்த மாதிரி இருக்குது ப்ரோ. லூனாவில் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன், அப்படியே என்னை பார்த்த மாதிரி டோட்டல் ரீகால் பண்ணிட்டீங்க ப்ரோ அப்படின்னு வந்துட்டு ஒருத்தர் ஃபஸ்ட்டு போட்டிருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு ஆல்ரெடி அடி வாங்கினவங்க, அதனால் அதே மாதிரி கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது விஜயகுமார் அப்படிங்கிற ஒரு ப்ரோ ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு, என்னுடைய எல்லா வீடியோவும் பார்த்துருக்காரு. ஸோ அவருடைய கருத்துக்கு வந்துட்டு நான் இங்கே சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இதில் மேபி ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு அவர் என்ன கமெண்ட்ஸ் போட்டிருக்காருனாக்க, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கிரேட் திங்ஸ், இந்தியன் பீப்புள் டெவலப் ஸ்கில், யூஸ் ஸ்மால் மணி அச்சீவ் பிக் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் 99% பேர் வந்துட்டு லாஸ் பண்ணுறதுக்கான ஒரு மைண்ட் செட்டு இது தான். அவர் விஜயகுமார் ப்ரோ போட்டிருக்க மாதிரி. ஏன்னு சொன்னாக்க, இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் தான் நான் வந்துட்டு இது கேம்பிள் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக ஸ்பாட் ட்ரேட் பண்ணுங்கள் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை நம்பி நிறைய பேர் வரதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னாக்க, இதில் தான் வந்துட்டு லெவரேஜ் கொடுக்குறான். உங்ககிட்ட $100 இருந்தால் போதும். என்னையுமே என்னுடைய 3வது பார்ட்டில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, நான் பேசாமல் காலா காயினை ஹோல்டு பண்ணியிருந்திருப்பேன். அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் சொன்னார், என்ன ப்ரோ நீங்கள் கிட்டத்தட்ட $30,000 லாஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி ஸ்பாட் ட்ரேட்லாம் பண்ணால் எப்போ அந்த லாஸை ரீகவர் பண்ணுவீங்க? இருக்கிற $1000 வச்சுட்டு நீங்கள் ஃபாரெக்ஸ்க்கு வாங்க, உங்களுக்கு இருக்கிற நாலேஜுக்கு அவன் $1,00,000 கொடுப்பான், அதை வச்சு நீங்கள் சீக்கிரமே லாஸை ரீகவர் பண்ணலான்னு ஆசை வார்த்தை காட்டி தான் இங்கே என்னை கூட்டிகிட்டே வந்தார். ஓகேவா? அந்த மாதிரி இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு, அதாவது சதுரங்கப்பேட்டை படத்தில் சொல்கிற மாதிரி, ஒருத்தவனை ஏமாற்றணுன்னா அவங்ககிட்ட கருணை எதிர்பார்க்கக்கூடாது, அவன் ஆசையை தூண்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் புரோக்கர்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஆசையை தூண்டுறானுங்க. ஆசையை தூண்டுற அடிப்படையில் தான் உங்களுக்கு லிவரேஜ் கொடுக்குறான். இல்லைன்னா கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தவன் அவனே காசை கொடுப்பானா, அவன் காசையே கொடுத்து உங்களை லாபம் சம்பாதிக்க விடுவானா? ஃபஸ்ட்டு நீங்கள் அடிக்கிற இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு $100 வச்சு நீங்கள் $10,000 அவன் உங்களுக்கு லிவரேஜ் கொடுக்குறான், நீங்கள் அதில் $10,000 ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா அவனுக்கு பெரிய லாஸ் ஆகும். அவன் எந்த எக்ஸ்சேஞ்சுமே சர்வே ஆகவே முடியாது. ஆனால் கடைசியில் பார்த்தா எக்ஸ்சேஞ்சுக்காரன் தான் அதிகம் சம்பாதிக்கிறான். 99% நம்மளை மாதிரி ரீட்டைல் பீப்புள் வந்துட்டு லாஸ் தான் பண்ணுறோம். அதுக்கு காரணம் என்ன? எனக்கு ட்ரேடிங் தெரியல, படிக்கல. ஒரு மைண்ட் செட் வந்துட்டு நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு கிட்டத்தட்ட 2 வருஷமாக நான் இந்த ட்ரேடிங்லேயே திருப்பி இருந்ததுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்ன தெரியுமா? என்னோடய மைண்டு வந்துட்டு என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும். இது ரொம்ப ஈஸிடா, நீ ஒரு சில சமயம் என்ன சொல்லணுனாக்கா, நீ பண்ணின மிஸ்டேக் இது, மார்க்கெட் கரெக்டாக தான் ஒர்க் பண்ணுது, நீ சரியான இடத்துல நீ என்ட்ரி எடுக்கல, ஓ மேலே மிஸ்டேக்கை வச்சுட்டு நீ மார்க்கெட்டை குத்தம் சொல்கிற பற்றியா, அகைன் படி அப்படின்னு சொல்லும். சரி, மறுபடியும் அடுத்து போய் படிப்பேன், அடுத்து பேக் டெஸ்ட் பண்ணுவேன், திருப்பி அதில் வருவேன், அதில் ப்ராஃபிட் கொடுக்கும். ஒரு 10 ட்ரேடில் ஒரு 5 ட்ரேட் ப்ராஃபிட் இருக்கும். வாவ், செமையாக ஒர்க் ஆகுது, நம்ம மேலே தான் மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு அகைன் நான் வந்துட்டு ட்ரை பண்ணுவேன். கடைசியில் பார்த்தாக்க அதுலேயும் பிடிச்சி நம்மளை இழுத்து விட்டுரும். ஒரு ட்ரேடில் லாஸ் ஆகும். என்னடா இது லாஸ் அப்படின்னு பார்த்தாக்க, நம்ம கரெக்டாக தானே பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம், அப்போ மார்க்கெட் வந்துட்டு பொய்யோ அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். அப்போ அந்த டயத்தில் என்னென்னா, நம்மளை திருப்பி நமக்குள்ளே இருக்கக்கூடியது சுரந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஹார்மோனு. இல்லை இது வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கு, மார்க்கெட்டில் அப்படி தான்ப்பா நடக்கும். 10 ட்ரேடுனாக்க 5-6 ட்ரேடு வின் பண்ணாலே நீ வந்துட்டு ப்ராஃபிட்டபுள், இதெல்லாம் நீ விடலாமா, இதை விட்டு நீ போகலாமா அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லிட்டே இருக்கும். இதே மாதிரி சிந்தனை எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன மாதிரி 2 வருஷம் அதிலேருந்து நீங்கள் கஷ்டப்படாதீங்க, உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. ஏன்னா இது ஒரு வகையான என்ன சொல்கிறது, செய்வினை மாதிரி. இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம தான் தப்பு பண்ணுறோம், இது ரொம்ப ஈஸியான வழி, நம்ம சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால்
நல்லா கவனிச்சுக்கிறங்க. நீங்கள் சம்பாதிக்கலாம், உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். அப்படி கொடுக்குறதுனால தான் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் கிட்டத்தட்ட லிக்விடிட்டி இருக்குது. அந்த நீங்கள் அவன் லாபம் அதில் உங்களுக்கு கிடைக்கல, என்னால் இது வரைக்கும் ப்ராஃபிட்டே பண்ண முடியல, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதிலேருந்து உங்களுக்கு இந்த எக்ஸ்சேஞ்ச்காரெல்லாம் எப்போவே கடையை சாத்திட்டு போயிருந்திருப்பான். ஸோ இதில் இருக்கக்கூடிய பெரிய விஷயமே இது தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அந்த விஜய்குமார் ப்ரோ வந்துட்டு சொன்ன அதுக்கான ஒரு விஷயம் இது தான். ஸோ அதே மாதிரி என்கிட்ட இன்னொரு கமெண்ட் விஜயகுமார் ப்ரோ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ப்ரோ யூ பாசிவ் அப்ரோச், அதாவது நீங்கள் அவர் என்கிட்ட என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் எதுக்கு நெகட்டிவாக பேசி நீங்கள் உங்கள் வியூவர்ஸை வந்துட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க, அவங்களுக்கு பாசிட்டிவாக சொல்லுங்கள். பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணுறதுனால தான் பாசிட்டிவ். என்னை பொறுத்த வரைக்கும் இது தான் என்ன கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இதிலேயே, அதாவது 1 லட்சம், அதாவது ஒரு வருஷத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு $30,000 லாஸ் பண்ணிட்டேன். அது வேறு விஷயம். பட் ஆனால் இந்த 2 வருஷம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு $1,000 பக்கம் தான் நான் லாஸ் பண்ணியிருந்திருப்பேன் இதில், இந்த ஃபாரெக்ஸில். பட் அந்த $1,000 எனக்கு வந்துட்டு $5,000, $7,000, $8,000 அந்த அளவுக்கு இதில் நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஓகே, ப்ராஃபிட் பண்ணதுனால தான் இதில் என்னால் சர்வே பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் ஒரு வருஷம் பார்த்தாக்கா நமக்கு $1,000 ப்ராஃபிட் இருக்கும், $2,000 ப்ராஃபிட் இருக்கும். அடுத்த ஒரு மாதத்துலேயே போனாக்கா நமக்கு கண்டினியூவாக லாஸாக இருக்கும். சரி, நம்ம ட்ரெண்டை தான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிற டயத்தில் தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன தான் பண்ணுங்களேன், உங்களால் இதில் வந்துட்டு லாங் டேர்மில் அதாவது நான் ஒரு வேலையை வச்சுருக்கேன், அந்த வேலையை நான் விட்டுட்டு இதில் தான் என்னுடைய குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்துட்டு யாராலையும் ஆணித்தரமாக அடித்து சொல்லவே முடியாது. ஓகேவா? ஸோ இது எப்படின்னா, பணக்காரவங்க இதில் நீங்கள் பணம் பண்ணலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா நீங்கள் அழகாக ஒரு நாளைக்கு இதில் $1000 பண்ணலாம். அப்போ 30 நாளைக்கு $30,000 ஒரு மந்த்துக்கான செலவு வந்துட்டு உங்களால் எடுக்க முடியும். அந்த பணக்காரவங்களால் இதில் பணம் சம்பாதிக்க முடியும். பட் ஆனால் என்கிட்ட பணமே இல்லை, நான் இனிமேல் தான் பணம் சம்பாதிக்கணும், இதில் பணம் சம்பாதிச்சு தான் நான் பணக்காரன் ஆகும்னு நினச்சி வந்தீங்கன்னா இது கண்டிப்பாக இது உங்களை பணம் சம்பாதிக்க விடவே விடாது. ஸோ இதில் மெயினாக இருக்கக்கூடிய விஷயமே என்னென்னா, இப்போது $1,00,000 வச்சுருக்கவன் என்ன பண்ணுவான்னா, எனக்கு $1000 கிடச்சா போதும், $100 ஒரு நாளைக்கு கிடச்சா போதும்னு சொல்லிட்டு அவன் வெளியாகிடுவான். பட் உங்ககிட்ட இருக்கிறதே $100. நீங்கள் வந்துட்டு அதில் $10 எதிர்பார்ப்பீங்க, ஒரு நாளைக்கு $10 கிடைக்கணுன்ட்டு. அப்போ அவனை கம்பேர் பண்ணுற $1,00,000 கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் $10,000 எதிர்பார்க்குற மாதிரி. ஸோ இதுதான் இதுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு இதே, நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ரீசனே இது தான். $1,00,000 இருந்தால் இதில் $100 ஒரு நாளைக்கு சம்பாதிச்சிடலாம், ஒரு மாதத்துக்கு $3,000 சம்பாதிக்கலாம். அது பெரிய மேட்ரு கிடையாது. ஓகேவா? 3%ங்கிறது மேட்ரு கிடையாது, 5% கூட மேட்ரு கிடையாது. பட் ஆனால் என்கிட்ட இருக்கிறதே $1000. நான் ஒரு நாளைக்கு $100 சம்பாதிக்கணுங்கிறது நீங்கள் 10% ஒரு நாளைக்கு எதிர்பார்க்குறீங்க, ஒரு மாதத்துக்கு நீங்கள் கிட்டத்தட்ட அப்போ 300% எதிர்பார்க்குறீங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய $1000 எனக்கு ஒரு மாதத்தில் $3,000 ஆகணும்னு நினச்சி நீங்கள் பண்ணுற முயற்சி தான் இதில் கண்டினியூவாக உங்களை தோல்வியடை செஞ்சுட்டே இருக்கும். ஸோ இதில் மிக முக்கியமான பாயிண்ட்டு, உங்களுக்கு கொடுத்து உங்கள்கிட்டேருந்து உருகிறது தான். ஸோ இதனால தான் பெரிய பெரிய கம்பெனி, இன்ஸ்டியூட்டு, பேங்கர்ஸ் அவங்களுக்கெல்லாம் பார்த்தாக்கா இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் அவங்க இருக்கானுங்கன்னா இது வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்கிற காசை பிடுங்கிறதுக்கு தான் அவங்க வரானுங்க. புரியுது? ஆக்சுவலி அவங்களுக்கு இதில் ஒரு பேஸை நீங்கள் புரிஞ்சுங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய பெரிய இன்ஸ்டியூட் இருக்காங்க, பெரிய கம்பெனி இருக்காங்க, எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே என்னென்னா அவங்களுக்கான ஒரு ஸ்டாக்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் கோல்டு இங்கே இதில் ஃபாரெக்ஸ் ட்ரேடில் நீங்கள் யூகிக்கிறீங்க, இதோடைய ஸ்பெக்குலேஷன், அதாவது உங்களோட யூகம், இந்த ப்ரைஸ் மேலே போகும் கீழே வரும் அப்படின்னு சார்ட்டை பார்த்து நீங்கள் யூகிக்கிறீங்களே. பட் உங்களால் யூகத்தை தான் வாங்க முடியும், விற்க முடியும். பட் ஆனால் அந்த பெரிய பெரிய பண முதலைகளும் அந்த வேல்ஸும் பிக் இன்ஸ்டியூட்டும் என்னென்னா அவங்க கோல்டே வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்களுடைய ரிசர்வில் கோல்டு இருக்கும், ஃபிசிக்கல் கோல்டு இருக்கும். அவங்களோட ரிசர்வில் வந்துட்டு EUR/USD வாங்கி வச்சுருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு இதில் லாபம் ஷார்ட் டைமில் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி தான், லிக்விடிட்டியை உருவாக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் அவங்க இங்கே வராங்க. இந்த ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷனாக இருக்கட்டும், இதுக்குள்ளே வர்றதுக்கான முக்கிய நோக்கமே என்னன்னு சொன்னால், அவங்க லாங் டேர்முக்காக எல்லாமே அதை ஹோல்டு பண்ணிகிட்ருப்பாங்க. அது அவங்க விற்கவே மாட்டாங்க. கோல்டு இப்போ ஃபிசிக்கல் கோல்டு வாங்கிட்டாங்கன்னா உடனே அதை போய் அவங்க விற்க மாட்டாங்க. அது அப்படியே இருக்கும் அவங்களுக்கு ரிசர்வில். பட் நம்மளை மாதிரி ரீட்டைலர்ஸை வச்சு அவங்க பணம் சம்பாதிக்கணும், அதோட விலையை நம்ம வந்துட்டு ஏற்றணும் இறக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் இதுக்குள்ளே வந்து அவங்க கேம்பிள் விளையாடுறானுங்க. இது முழுக்க முழுக்க ஒரு சூதாட்டம் தான், ஒரு கேம்பிள் தான். அதுக்கு இது பெரிய உதாரணம். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கோவிட் டைம்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் பார்த்தாக்கா ஃபாரெக்ஸில் பார்த்தாக்கா US ஆயில் வந்துட்டு 0க்கு கீழேயே போயிட்டு,
ஓகே, யூஎஸ் ஆயில் ஜீரோக்கு கீழே போயிட்டு. பட் ஆனால் நீங்கள் ஸ்பாட் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா $25 கீழே வரவே கிடையாது இப்போ யூஎஸ் ஆயில். அவங்க என்ன பண்ணியிருப்பானுங்கனாக்கா, அந்த கோவிட் டைமில் அவங்க யூஎஸ் ஆயில் வாங்கி வச்சுருப்பாங்க. பீப்பாயாக கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற பேங்க், அவங்க வந்துட்டு யூஎஸ் ஆயில் வாங்கி வச்சுருக்காங்கனாக்கா, அதுக்கு அந்த யூஎஸ் ஆயில் வாங்கி அவங்க வச்சுருப்பாங்க 100 பீப்பாய் 1000 லிட்டரு 500 லிட்டருண்டு. பட் அது வந்துட்டு மதிப்பு கீழே போனாலும் அவங்களுக்கு அது இருந்துகிட்டே இருக்கும், அவங்களோட இது யூஸ் இருந்துகிட்டு இருக்கும். மதிப்பு கீழே போனாலும் கூட அவங்க பெட்ரோல் போட முடியும், அது மூலம் கார் ஓடும், எல்லாம் பண்ணும். பட் ஆனால் இதுக்குள்ளார ஃபாரெக்ஸ் ட்ரேடில் வந்து யூஎஸ் ஆயில் வாங்கி வச்சுருந்த ஆளோட நிலமெல்லாம் என்னாச்சு, ஜீரோ ஆகிட்டு. ஸோ அவங்களுக்கு வேல்யூ இல்லாமல் போச்சு. இதிலே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து என்ன சொல்லிட்டு வரேன்னா, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவுமே வாங்கலை, எதுவுமே விற்கலை, ஜஸ்ட்டு அதோடைய கேண்டில் பாரை தான் நீங்கள் வாங்குறீங்க. அதோடய விலை அதாவது இதில் போய் சிக்குவோம். ஸோ இந்த வேலையை தான் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடில் இருக்கிற எல்லோரும் பண்ணுறாங்க. அந்த பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டும் சரி, கம்பெனி சரி, பேங்க்கு சரி, அவங்களோட லிக்விடிட்டிக்காக வேண்டி உங்களுடைய மணியை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இது நான் சொல்கிற டேட்டா கிடையாது. நீங்கள் சும்மா சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், கூகுள் அடித்து பாருங்கள், 99% ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்துட்டு இதில் லாஸ் தான் பண்ணுறாங்க. அதனால் அவங்க கொடுக்குற கொஞ்சம் பணத்தை வச்சு நீங்கள் பணக்காரில் ஆயிரலாம், ரொம்ப ஈஸி நினச்சிக்கிட்டிங்கன்னா, அதில் நீங்கள் இருக்கிற வரைக்கும், அந்த மனநிலையில் இருக்கிற வரைக்கும் இது உங்களை அப்படியே தான் சிந்திக்க வச்சுட்டே இருக்கும். உங்களை வேறு வழியில் சிந்திக்கவே விடாது. என் வீடியோவை பார்க்குறப்ப பூமர்னு சொல்ல தோணும், கிரிஞ்சின்னு சொல்ல தோணும், இவனுக்கு ஒன்றுமே தெரில, இவனுக்கு திறமை இல்லைன்னு சொல்ல தோணும். நானும் அப்படி தான் பல பேரை நினச்சிருக்கேன். ஆனந்த் சீனிவாசன் சார் வந்துட்டு அவங்க வீடியோ பார்க்குறப்ப நார்மலாக ஒரு மார்க்கெட் பற்றின விஷயம் சொல்லுவார். இப்போ இந்த F1O பற்றியோ இல்லை மற்றதை பற்றி பேசுகிறப்ப டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு உங்கள் பணத்தை மங்காத்த ஆடுறாங்க அதில் அப்படி இப்படிங்குவார். எனக்கு அவர் அது பேசுகிறப்ப என்ன, இவருக்கு ட்ரேடிங் பண்ண தெரில, அதுக்கு டைம் இல்லை அப்படின்னாக்கா இவர் எதுக்கு இந்த மாதிரி இதை குறை சொல்கிறாரு அப்படின்னு தான் கிட்டத்தட்ட எனக்கு 2 வருஷத்தில் அந்த டாபிக் வந்து உடனே நான் மாற்றிடுவேன். அதை நான் கேட்க கூட மாட்டேன், இவர் நம்மளை வந்துட்டு மைண்டை இது பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு. பட் காலப்போக்கில் தான் இதோடைய உண்மைத்தன்மையை தெரிஞ்ச பிறகு தான் நம்ம மாத்திரம் இது வேணாம், நம்ம இதில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், இதில் காசு வர்றதுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்போம், ஸோ இது இன்னொருத்தவங்க பட்டு திருந்த வேணாம், அவங்க முன்னாடியே திருந்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ, இந்த சீரியஸே ஆரம்பித்தேன். ஸோ அவர் கேட்ட ஒரு கமெண்ட்டுக்கே நான் கிட்டத்தட்ட 15 நிமிஷம் பேசுகிற மாதிரி ஆச்சு. ஸோ நிறையா கமெண்ட்ஸ் அதில் இருக்குது. ஸோ அது ஒவ்வொரு கமெண்ட்ஸில் உள்ளவங்களுடைய கேள்விக்கும் அவங்களுடைய கருத்துக்கும் நான் வரக்கூடிய இதில் நான் பதில் சொல்கிறேன். எனிவே நம்மளுடைய யூஏ தமிழ் ட்ரேடர் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சந்தேகம் இருக்குது, உங்களுக்கு கருத்து இருக்குது அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேயும் யூஏ தமிழ் ட்ரேடர் அப்படின்னு சர்ச் பண்ணி எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.